சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. 97% கணக்குகளுக்கு 8.25% வட்டி வந்தாச்சு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ 2024 முதல் 2025 நிதியாண்டிற்கான 8.25% வட்டி விகிதத்தை அதன் உறுப்பினர்களில் சுமார் 97% பேரின் கணக்குகளில் வெற்றிகரமாக வரவு வைத்துள்ளது. இந்த தகவலை மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஜூலை 8ஆம் தேதி அறிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டுகளை விட இந்த முறை வட்டி வரவு வைக்கும் செயல்முறை மிகவும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இது சந்தாதாரர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துரிதப்படுத்தப்பட்ட வட்டி வரவு செயல்முறை கடந்த நிதியாண்டில் 2023 முதல் 2024 உறுப்பினர்களின் கணக்குகளில் வட்டி வரவு வைக்கும் செயல்முறை ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் மாதத்தில் நிறைவடைந்தது. ஆனால் இந்த ஆண்டு இந்த செயல்முறை கணிசமாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த செயல்முறை இப்போது வேகமான செயலாக்கத்திற்காக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முழு பணியும் பெரும்பாலும் ஜூன் மாதத்திலேயே நிறைவடைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். 2025 நிதியாண்டில் மொத்தம் 33.56 கோடி உறுப்பினர் கணக்குகளை கொண்ட 13.88 லட்சம் நிறுவனங்களுக்கு வருடாந்திர கணக்கு புதுப்பிப்பு செய்யப்பட வேண்டியிருந்தது. இதில் ஜூலை 8ஆம் தேதி வரை 13.86 லட்சம் நிறுவனங்களில் உள்ள 32.39 கோடி கணக்குகளுக்கு வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது 99.9% நிறுவனங்களுக்கும் 96.51% உறுப்பினர் கணக்குகளுக்கும் வருடாந்திர கணக்கு புதுப்பிப்பை நிறைவு செய்வதாக அமைச்சர் விளக்கினார். மீதமுள்ள நிறுவனங்களுக்கான ஆண்டு கணக்குகளும் இந்த வாரத்திற்குள் முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். வட்டி விகித ஒப்புதல் மற்றும் செயலாக்கம், அதாவது மத்திய அரசு வட்டி விகிதத்தை அறிவித்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இபிஎஃப்ஓவில் இபிஎஃப் உறுப்பினர்களின் கணக்குகளில் வட்டி வரவு வைக்கப்படுகிறது. கடந்த 2024 முதல் 2025 ஆண்டிற்கான 8.25% வட்டி விகிதத்திற்கு மத்திய அரசு மே 22 அன்று ஒப்புதல் அளித்தது. அதன் தொடர்ச்சியாக வட்டி வரவு வைப்பதற்காக ஆயத்த நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு ஜூன் 6, 2025 இரவு முதல் வருடாந்திர கணக்குகள் புதுப்பித்தல் பணி மிக வேகமாக தொடங்கியது. இந்த விரைவான செயலாக்கம் கோடிக்கணக்கான ஊழியர்கள் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் வட்டி பலன்களை விரைவில் பெற்று தங்களது நிதி திட்டங்களை மேற்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இபிஎஃப்ஓவின் இந்த செயல்பாடு அரசு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சேவை மேம்பாட்டில் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.